ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் உடைய ட்ரிக்ஸை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து எப்படின்னா டேபிள்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே வந்து மேக்ஸ்ல வந்து பிளே ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏன் யூகேஜில இருந்து டேபிள்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிக், அதாவது 1 ல இருந்து 100 வரைக்கும் வந்து டேபிள்ஸ் கத்துக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஒரு ட்ரிக்கை வச்சு அந்த சிங்கிள் ட்ரிக்கே போதும், நீங்க வந்து 1 ல இருந்து 100 வரைக்கும் டேபிள்ஸ் வந்து சூப்பரா வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். நார்மலா பார்த்தா உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும். இஃப் இன் கேஸ் மறந்து போச்சு அப்படின்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க அந்த டேபிளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றதையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஜெனரலா வந்து நமக்கு 1 ல இருந்து 9 வரைக்கும் ஈஸியா சொல்லிடுவோம். கரெக்டா? சிங்கிள் டிஜிட் டேபிள்ஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். 10 ஓகே, 11 ஓகே, ஈஸி தான். இப்ப 12 டேபிள்ல இருந்தா வந்து நமக்கு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? 12 டேபிள்ஸ்ல இருந்து இந்த ட்ரிக் வந்து மேபி நார்த் இந்தியன் சேனல்ஸ் இல்ல இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனா தமிழ்ல நான் சொல்லலாம்னு பாக்குறேன். இந்த வீடியோவு தமிழ்ல இருக்கிறதுனால தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் இந்த ட்ரிக்ன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ட்ரிக். நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். கண்டிப்பா வந்து என்னுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் வந்து ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப்புக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நான் குழந்தைங்களுக்கு தான் வந்து நிறைய அவங்க காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸோட ஷார்ட்ஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. நான் இப்போ என்னோட ஸ்கிரீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு பேசிக் 1 to 13 போட்டிருக்கேன். பட் 100 வரைக்குமே இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 12 டேபிள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சும்மா 1 ல இருந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகே. இந்த 12 டேபிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க இதை எப்படி வந்து எழுதலாம்னா, இப்ப 12 டேபிள் தெரியணும் அப்படின்னா நீங்க எப்படி எழுதலாம்னா, 1 இப்படி எழுதிக்கோங்க, 2 வந்து இப்படி தனியா எழுதிக்கோங்க. ஓகேவா? நமக்கு வந்து 1 டேபிள் 2 டேபிள் தெரியும். கரெக்டா? 1 to 9 வந்து நல்லாவே தெரியும். அதை வச்சுதான் நம்ம இந்த ட்ரிக்கே ஃபாலோ பண்ண போறோம். இப்போ 1 into 1 equal to 1. கரெக்டா? அதே மாதிரி 2 into 1 equal to 2. ஓகே. இப்ப வந்து இந்த பக்கம் வந்து 1 இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. சரிங்களா? இப்ப இப்ப இந்த 12 டேபிளுக்கு நான் எப்படி எழுதுறேன்றத பாருங்க. இது இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 1 நான் இந்த இடத்துல எப்படி எழுதிக்கிறேன்னா 0 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சிங்கிள் டிஜிட்ட இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க, டபுள் டிஜிட் ஃபார்மேட்ல. அதே மாதிரி இந்த 2க்கு நான் எப்படி எழுதுறேன்னா இங்க 0 கரெக்டா இந்த பிளேஸ பாத்துக்கோங்க, 0 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி எழுதிட்டீங்கன்னா இதையும் இதையும் ஆட் பண்ணிட்டு போட்டுருங்க. அப்போ 1 12 அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க எழுதுறது இதுதான் மெயின். இந்த மாதிரி நீங்க எழுதணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இதுலயே. ஓகேங்களா? இப்ப 2, அதாவது 3 12 36 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 இருக்கா? 3 3 12 36. 1 2 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ 1 into 3 தானே அடுத்து வரும். 3 இந்த இடத்துல எழுதிக்கோங்க, 0 3ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி
2 into 3 is equal to 6 ன்னு எழுதிக்கோங்க. 0 6. ஓகே, இப்ப இந்த 0 3 போட்டுட்டு 0 6 இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடணும். நீங்க போட்டுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. 6 3. ஓகேவா? ஸோ 12 3s are 36 வந்துருச்சா? அவ்வளவுதான். 1 டேபிள் 2 டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 13 டேபிள்னா 1 டேபிள் அண்ட் 3 டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 14னா 1 and 4 இந்த மாதிரி தனித்தனியா. அதே மாதிரிதான் 73 டேபிள் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 73 டேபிள் போடுறேன். 73 டேபிளா மெமரைஸே பண்ணிருக்க மாட்டோம். கரெக்டா? இப்ப 7 இங்க போட்டுக்கோங்க, 3 இங்க போட்டுக்கோங்க. இப்ப 73 into 2 வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? 1 into 7 is equal to 7. ஓகே, அதே மாதிரி 3 into 1 is equal to 3. அடுத்து 2 7s are 14. 2 7s are 14. அதே மாதிரி 2 3s are 6. சரிங்களா? தனித்தனியா நான் எழுதிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. 7 தனியா போட்டுறேன், 3 தனியா போட்டு நான் எழுதிடுறேன். சோ இப்போ 73 into 2 என்னன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 14 நீங்க போட்டுக்கோங்க. 06 இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 6 வரும், இது ஆட் பண்ணா 4 வரும், அடுத்து 1 வந்துடும். அவ்வளவுதான், 146. நாம நார்மல் மெத்தட் செக் பண்ணிடலாமா? 73 into 2 அப்படின்னா 3 2s are 6, 2 7s are 14. கரெக்டா? இவ்வளவுதான். வெரி வெரி ஈஸியஸ்ட் ட்ரிக். 1 to 100 வரைக்கும் நீங்க இதே மாதிரி டேபிள்ஸ் வந்து அழகா வந்து பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேங்களா? சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் வந்து ஒலிம்பியாட் கோர்சஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். யங்ஸ்டர்ஸ், அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தே நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்தர் அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வரும். கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து இந்த சின்ன சின்ன கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து நீங்க பண்ற ஹெல்ப் அதுதான் எனக்கு. பிகாஸ் வந்து நான் இந்த குழந்தைகளோட எஜுகேஷனுக்காண்டி தான் வந்து மெயினா இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.